எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, கொஞ்சம் ஃபேன் நிப்பாட்டிடுறேன். இந்த வீடியோவின் தலைப்பாக தீவிரவாதிகள் திருத்தப்பட வேண்டியவர்களா தண்டிக்கப்பட வேண்டியவர்களா என்ற தலைப்பில் பேசுகிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ தீவிரவாதத்தின் ஆணிவேர்னு போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி கிடைக்கும். ஏன்னா அதை கொஞ்சம் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆதரவு கொடுங்க நேர்களே. பாருங்கள், நல்ல வீடியோ, நல்ல கருத்துக்கள் மேலேருந்து வர்றது தான் எனக்கு. இப்போ தலைப்புக்குள்ளே போகும். தீவிரவாதிகள் திருத்தப்பட வேண்டியவர்களா தண்டிக்கப்பட வேண்டியவர்களா? நான் லா காலேஜில் படிக்கும்போது என்னுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் விருப்ப பாடம் கிரிமினாலஜி தான் எடுத்தேன். அந்த கிரிமினாலஜியில் நான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல். அந்த கோல்டு மெடலை போய் தஞ்சாவூர்லேருந்து வாங்கிறதுக்கு எனக்கு துட்டு இல்லை பஸ்ஸுக்கு. அதை வாங்காமலே விட்டுட்டேன். அங்கே உள்ள நண்பர்கள் உனக்கு கோல்டு மெடல் இருக்குது வாங்கிக்கவே இல்லையான்னு. அதுக்கப்புறம் அங்கே போகல ரொம்ப நாள் பல பிரச்சனைகள் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் ஓடி போய் கரையேறினதே பெருசாக போச்சு. ஒரு புயலில் அடித்து கரையேறினதே பெருசாக போச்சு. கிரிமினாலஜியில் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. இப்போது கிரிமினாலஜி இப்போ எதுக்கு சொல்லணும்னா, கிரிமினாலஜியில் 3 வகையான கொள்கை இருக்குது. பனிட்டி தியரி அப்படின்னா, தண்டனை குற்றம் இழைத்தவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த குற்றத்துக்கு ஏற்ற தீவிரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அது பனிட்டி தியரி. டிட்டரண்ட் தியரி, குற்றம் செய்தவனை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவன் மறுபடியும் குற்றம் செய்யாமல் அவனை ஒழிச்சிடணும், எலிமினேட் பண்ணிடணும். டிட்டரண்ட் தியரி 2. 3வது ரெஃபர்மேட்டிவ் தியரி, குற்றம் செஞ்சிட்டாயா அவனை சீர்திருத்துவோம், அவனை திருத்துவோம் என்பது ரெஃபர்மேட்டிவ் தியரி. மாடர்ன் வேர்ல்டில் சிந்தனைகள், மனிதநேய சிந்தனை அதிகமாகும் பொழுது இந்த ரெஃபர்மேட்டிவ் தியரி தான் கரெக்டு அப்படின்னு பல நாடுகள் ஏற்றுக்குச்சு. ஆதியில் டிட்டரண்ட் தியரி, ராஜா காலத்தில் முதல்ல இருந்ததுன்னா, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டானா அவனை நம்ம சமுதாயத்துக்கு திருடிட்டானா அவனை கொலை பண்ணி போட்டுரு, நீக்கிடு, அவன் வேணாம், எலிமினேட் பண்ணு, தடுத்துரு, அவனை மறுபடியும் அவன் வராமல் தடுத்துரு, மறுபடியும் நம்ம சமுதாயத்துக்கு திருடாமல் தடுத்துரு. அது அப்புறம் நினச்சி அது வேண்டாம். பனிட்டி தியரி, நீ என்ன பண்ண, அவன் கையை வெட்டினியா இவன் கையை வெட்டு, அவன் கண்ணை குத்தினியா இவன் கண்ணை குத்து, அப்படி சரிக்கு சரி தீவிரமாக பனிட்டி தியரி. அந்த பனிட்டி தியரி தான் இப்போது எல்லா நாடுகள்லையும் அந்த பனிஷ்மெண்ட்டுடைய தீவிரம் குறைந்து சிறைவாசம்னு இருக்குது. ராஜா காலத்தில் பாதாள சிறையில் போட்டுருவாங்க, சூரியனே பார்க்க முடியாது, அதிலே வாடி வாடி லைஃப் முழுக்க சாக வேண்டியதான். இப்போ தீவிரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா திருத்தப்பட வேண்டியவர்களா? அவனை போய் திருத்த முடியுமாயா, நாய் வாழை நிமித்த முடியுமாயா, நல்ல பாம்பிட்ட போய் வேதம் சொல்ல முடியுமா? நல்ல பாம்பு நம்ம கையை குத்துவோம், ஏன்னா அவனுக்கு அறிவில்லை, தெளிவில்லை அப்படின்னா ரைட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தீவிரவாதிகள் அத்தனை பேருமே தங்களுடைய மத தலைவர்கள் சொன்ன கருத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி தான் முடிச்சிருக்கேன். அவனுக்கு தன்னுடைய மத தலைவன் என்ன சொன்னாங்கிறத பற்றி ஒரு தெளிவு இல்லை, ஒரு சரியான புரிதல் இல்லை. அதனால தான் ஜிஹாத்துன்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தீவிரவாதி 26 பேரை கொல்றான். அந்த 26 பேரை கொல்றான். அப்போ சாதாரணமாக கொண்டுவிட முடியுமாங்க? அதுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ரைட்டு. இங்கேயே உள்ள எத்தனையோ மர்டர்ஸ், பிராவோஸ் இருக்காங்க, பெய்டு மர்டர்ஸ், கொல்றான். அவன் இந்துவாகவும் இருக்கான், கிறிஸ்டினாகவும் இருக்கான், முஸ்லீமாகவும் இருக்கான், பல மதத்தை சேர்ந்த ஈஸியாக காசை கொடுத்தா வெட்டிட்டு போகிறான். அதை சொல்லலை, அவன் ஒரு கொள்கைக்காக கொள்கிறான், காசுக்காக கொள்ளலை. அந்த கொள்கை தான் உண்மையான கொள்கைன்ற அந்த கொள்கை மேலே அவனுக்கு தீவிரப்பட்டு தீவிர நம்பிக்கை, அது சரி, அல்லாஹ் சொன்னது, அல்லாவின் கட்டளை நான் நிறைவேற்றுகிறேன், அதுதான் சரி இன்று அல்லாவின் மீது அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் பக்தியும் தீவிரமாக வைத்துக்கொண்டு அதை உணர்த்துகின்ற, அதை உணர்ந்து வழிகாட்டுகின்ற அந்த மத தலைவன் சொன்னது சரி, அவன் சொன்னதை மறுபேச்சு இல்லாமல் செய்வேன். வயிற்றில் குண்டை கட்டிக்கிட்டு போய் நீயே செத்துடுறான்னு சாப்பிட்றேன். இப்போது இப்பேற்பட்ட மன உறுதி, தைரியம், தியாக உணர்வு
ஏன்னா ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லி அவனை பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துட போட்டுருக்காங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. அவன் யாருக்காக தியாகம் பண்ணுறாங்கிறதா என்ன, அவன் தியாகத்தின் பர்பஸ் தான் தப்பு. தன் உயிரே போய் மனித வெடிகுண்டாக மாற்றுறான். அவனுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்குது, பொண்டாட்டி கூட இருக்கலாம், காதலி இருக்கலாம், எல்லாம் வயசு. எல்லாருக்கும் எல்லாம் வயசில் எவ்வளோ ஆசை இருக்குது சொல்லுங்கள். ஐடி படிச்சுட்டு என்ன பண்ணான், நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை தன் காதலியை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான் டூர். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். தன்னுடைய காதலியோட கொஞ்சம் குழாயிக்கிட்டு இருக்கான். பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றான். நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறான். வாழ்க்கை சுகமாக வாழணும். அந்த எதையுமே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வரானே. அப்பேற்பட்ட மன உறுதி படைத்த, தியாக உணர்வு படைத்த, தீவிர பக்தி படைத்த, தீவிர நம்பிக்கை படைத்த ஒரு ஆத்மா தன் மதத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் இந்த தவறை செய்வானா? தப்பு, இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாதியாக இருக்கக்கூடியவன் இந்து மதத்தில் இருந்தால் தீவிரவாதியாக மாறுவானா? தீவிர பக்தனாயிடுவான். தீவிர தியாகம், தீவிர பக்தி. தன் மத குரு என்ன சொல்ல அதை செய்வேன். என் குரு என்ன சொன்னார் செய்வேன். விரலை வெட்டி கொடுனார், கொடுத்துட்டேன். துரோணர் பிள்ளைக்கறி ஆக்கி போடுனார், சிவனே மறுவாழ்ந்து பிள்ளையை வெட்டி கறியாக வச்சுட்டேன். உன் பொண்டாட்டி கொடுனார், கொடுத்துட்டேன், எடுத்துக்கன்னு. இவங்க தான், இவங்களும் தீவிரவாதி தான், தீவிர பக்தர்கள்னு சொல்கிறோம். அந்த தீவிர பக்தர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு, நம்ம இந்து மதத்தை ஏற்றுக்காத அடி உத, ஏற்றுக்கலாம் கொலை பண்ணு, எலிமினேட் பண்ணிவிடு, சிலைகள்லாம் உட அப்படின்னு இந்து மதத்தை சொல்லியிருந்தா இந்த பிள்ளைக்கறி வைத்த நாயன்மாரும் குருவுக்காக விரலை கொடுத்தவங்களும் இன்னும் எத்தனையோ பேர் இது மாதிரி தீவிர பக்தர்கள். இந்த தீவிர பக்தர்கள்லாம் தீவிரவாத என்று சொல்லக்கூடிய கிரிமினல்ஸாக இருப்பாங்க. உண்மையாக இல்லையா? ஆனால் நம்ம மதத்தில் அந்த தீவிர பக்தர்கள், தீவிர தியாகிகள் சரியான வழிகாட்டுதலோடு இருந்தார்கள். எனவே அவர்கள் தீவிர பக்தர்களாகி இறைவனை அடைஞ்சாங்க. சொல்லுங்கள். ஆனால் இங்கே தீவிரவாதிகள் ஏன் அடுத்த மதத்தை சேர்ந்த நம்ம நாட்டில் இவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கிறான், இவ்வளவு கொலைகளை செய்கிறான்னா, அவன் தன் மதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நபிகள் சொன்னது சரியாக, அவன் குரானை தெளிவாக படிக்கலாம், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஸோ அவனை பிடிச்சிட்டோம்னா ஜெயிலில் போட்டுங்க, தண்டிக்கப்பட வேண்டியதுதான், ஜெயிலில் போடுங்க. அதில் இவன்லாம் கொஞ்சம் திருந்துறவன், கொஞ்சம் மனசாட்சி இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் செப்பரேட் பண்ணி, கிளாஸிஃபிகேட் பண்ணி, அவனுக்கு உண்மையான மத போதனை அத்வைத வேதாந்தம் தாண்டா சொல்லுது, இறைவன் ஒருவனே நாங்களும் அதான் சொல்கிறோம். ஆனால் ஏன் இத்தனை கடவுளுங்கிறதெல்லாம் இது தேவை. இறைவன் என்று சொன்னால் உருவமே இல்லாதவர், உருவமே இல்லாத ஒன்றை நீ பக்தி செலுத்த முடியாது. ஏன்னா நீ உருவத்துக்குள் இருக்கிறாய், உன்னை உருவமாக காண்கிறாய். உன்னை நீ ஒரு தீவிரவாதி அபுல் பசல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேர் சொல்கிறாங்க, உள்ளே வாயில நுழைய மாட்டேங்குது பேரை சொல்லி, நீ ஒரு தனி மனிதன் சொல்லி உன்னை உருவமாக பார்த்துக்கிற வரையும், இந்த உடல் தான் நீன்னு கருதுகிற வரையும் நீ இறைவனை பூஜ்ஜியமாக சூன்யமாக வழிபட முடியாது, அதன் மீது நாட்டம் செலுத்த முடியாது. நபிகள் செஞ்சார்னா அவர் ஞானி, இயேசு செஞ்சார்னா அவர் ஞானி. எல்லாரும் ஞானியாகிட முடியாது. அவர் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் சில பேர் தான். இயேசுனோட சிஷியர்கள் மாதிரி சில பேர் இருந்தாங்க, ஜான் பீட்டர், தாமஸு, இப்படிலாம் இருந்தாங்க. அதை போல் எல்லோரும் வந்துட முடியாது. வெகுஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு உருவம் தேவை, ஒரு அடையாளம் தேவை. அதனால தான் சிலுவையை வச்சாங்க அடையாளமாக. இப்போ முஸ்லீம் மதத்தில் மாத்திரம் என்ன பண்ணுறீங்க, பிறையும் சந்திரனை வைக்கிறீங்கல்ல, அது ஒரு அடையாளம் தானே. அந்த அடையாளத்தை நான் ஒரு மனுஷன் உருவமாக போட்டுக்கிட்டேன் நான், இத்தனை சாமியா அப்படின்னா, அந்த இந்து மதத்தினுடைய கருத்தையும் அந்த தீவிரவாதிக்கு போதிக்க வேண்டும். நீ யாரை கொல்றவன் ஃபாலோ பண்ணுறது என்ன, இதுதான்டா அப்படின்ட்டு. இந்த தீவிரவாதிகளை பாகிஸ்தான் நாடு பிடிப்பதற்காக, காஷ்மீரை பிடிப்பதற்காக பயன்படுத்துகிறது. இப்போ தீவிரவாதிகள் அப்பாவிகள் அந்த தீவிரவாதிகளை கைப்பாவைகளாக வச்சுட்டு அவர்களுடைய மத வெறியை, மதத்தின் மீது உள்ள அதீத பக்தியை, மதத்திற்காக மார்க்கத்துக்காக செய்வேன் தியாகத்தை என்ற ஒரு நல்ல ஒரு பண்பை பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் இராணுவமும் தவறாக பயன்படுத்தி, இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி நாடு பிடிக்க வேண்டும், காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்றார்கள். அந்த அரசியல்வாதிகளுக்கும்
அந்த சமூக விரோதிகளுக்கும் வெகுஜன விரோதிகளுக்கும் இவர்கள் கைப்பாவைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீவிரவாதிகள்லாம் சுட்டுக்கொள்ள அவனை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் அதை பற்றி பேசியிருக்கேன். வேறு தலைப்பில் வருது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாங்கிற வீடியோ பாருங்கள். அதில் பகைவனுக்கு அருள்வாய்ன்னு பாரதியார் என்ன சொன்னார்? புகையுள்ளும் நெருப்புண்டு கண்டோம், பகையுள்ளும் பரமன் இருக்கிறான் கண்டு கொண்டோம், எனவே பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சின்னு சொன்னார். அப்போ அந்த தன்னை வடுப்பில் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு மனித வெடிகுண்டாக போய் சாரான். அவெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ தீவிர பக்தி இருக்குது, இவ்வளோ தீவிர நம்பிக்கை தியாக உணர்வு இருக்குது, அது நல்ல வெள்ள செலுத்தி இருக்கக்கூடாது. ஆனால் அவனை சரியாக கைட் பண்ணலை. பாவம். அவனை பாராட்டுறேன்ல, அவன் பரிதாபப்படுகிறான் அவர்களை பார்த்து. ஒரு மனிதனாக, சக மனிதனாக எல்லாத்தையும் இழந்துட்டு, இந்த வாலிபத்தை இழந்துட்டு இப்படி கொலை பண்ணிட்டு என்னத்தை சாதிக்க போகிறான்? இங்கேயும் அவனுக்கு நிம்மதி கிடையாது, மேலேயும் அவனுக்கு தண்டனை உண்டு. கொலை பண்ண பாவம் விடாது. பாவம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பகைவனுக்கு அருள்வார் நினைச்சேன். நான் என்ன அருள்றேன்? அவன் திருத்தப்பட வேண்டும். திருத்தவே முடியாது. சில பேரை நாய் வாழ்ந்து அவனை எடிட்டாரன் தீரி எலிமினேட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவனாக தான் இருப்பான். இந்த செய்கிறான் பாருங்கள் அப்பாவி, அவன் வந்து பார்த்திங்கன்னா திருத்திடலாம், அவனை திருத்திடலாம். அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறான் பாருங்களேன், ரேடிக்கலி சேஞ்ச் பண்ணுறான் பாருங்கள், அவன் மைண்டை ரேடிக்கலாக சேஞ்ச் பண்ணுறான் பாருங்கள். அவன் திருத்தப்பட முடியாதவன், அவன் சுயநலவாதி. அவனை எலிமினேட் பண்ண வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டு, இதே நேரத்தில் இந்த தீவிரவாதத்தை பற்றி சொல்லும்போது, அவனுடைய தீவிர பக்தியை சொல்லும்போது, ராமரே அந்த தீவிர பக்தியை ரெகனைஸ் பண்ணியிருக்காரு, ஹானர் பண்ணியிருக்காரு. சிலோனில் இது ராமேஸ்வரத்தில் பாலங்கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வானரங்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வருது. சீதை ராமனுடைய ஒரு பொண்டாட்டிக்காக நம்மெல்லாம் இத்தனை பொண்டாட்டி இழக்கணுமா? சண்டைக்கு போய் நம்ம பொண்டாட்டி ஃபுல்லாக இழக்கணுமா? தேவையாயாது. இவன் நம்ம நாட்டுக்காரன், அவன் மண்ணு நம்ம இனமா? நம்ம வானரன், அவன் மனுஷன். அவன் தான் பொண்டாட்டி இருக்கிறதுனா அவன் மனுஷ படையை இழுத்துட்டு போட்டோம். நம்மளை போட்டு ஏன்டா இழுக்கிறாங்க இப்படி? இது நம்ம வந்து தப்பு. ஏன்னா சுக்ரீவராஜா இழுத்துருந்தாருன்னா தான் வாலியை வெல்றதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணார், அவர் அரசாட்சியை பிடிக்கிறதுக்காக. ஆனால் அப்பாவிகளான நம்ம சாதாரண சோல்ஜர் வானரங்கள்லாம் என்ன பொண்டாட்டி பிள்ளை வச்சுட்டு இதில் எத்தனை பேர் சாக போகிறோம்? தேவையா? வாங்கடா போகணுன்னு ஒரு குரங்கு கூப்பிட்டுச்சு. மற்ற குரங்கு ராமகாரியம், அது தேவகாரியம் அப்படின்னு வரவே மாட்டேங்குச்சு. இதை ஒரு குரங்கு போய் பற்ற வச்சிருச்சு ராமர்கிட்ட. பிடிச்சி இழுத்துருவாங்க அந்த குரங்கை. இன்றைக்கி அதுக்கு சிறைச்சேதம் தான் அப்படின்னு கொண்டாந்து நிறுத்துறாங்க. என்ன நடந்துச்சு இந்த குரங்குக்கு? வானர் என்ன சொல்லுது? இதான் சொல்கிறான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாரான் புன்னகை மன்னன். அவனை விடுங்க, ஏவா கூப்பிட்டு, நீ கேட்டது நியாயத்திலும் நியாயம், மிக்க நியாயம். ஒரு தனி மானுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக இந்த இனத்தையே சேராத வானர் இனமாகிய நாமெல்லாம் போய் உயிர் விடணுமா? நம்ம பொண்டாட்டி பிள்ளை தாலி இருக்கணுமான்னு கேட்டில்ல, நியாயம். ஆனால் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை வானரமே. என் மனைவியை மீட்டெடுப்பதற்காக இந்த போரை நான் செய்யவில்லை. என் மனைவியை மீட்டெடுக்க எனக்கு தெரியும், ஒண்டியால் போய் மீட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த இவ்வளோ வானர படைகளையும் இதில் ஏன் எடுத்துக்கிட்டு வரோம்னா, இதன் பின்னாடி ஒரு பெரிய தேவ ரகசியம் இருக்குது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக செய்யும் தர்ம யுத்தம் இது. நீ ஒவ்வொரு வானரமும் பூலோகத்தில் பிறந்து வாழ்கின்ற ஒவ்வொரு வானரமாக இருக்கட்டும், வேறு எந்த இனமாக இருக்கட்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை, ஒவ்வொரு வானரனின் கடமை. ஏன்னால் நம் பூமியில் வாழ்கிறோம். பூமியில் வாழும் அத்தனை அறிவுள்ள பகுத்தறிவுள்ள ஜீவராசிகள் அத்தனையும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதை மீறுபவனை நான் தண்டிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த தர்ம யுத்தம். அதற்காக தான் நீங்கள் போரிடுறீங்க, எனக்காக இல்லை மகனே சொன்னாட்டார். அந்த வானர வெக்கி தடவி மன்னிப்பு கேட்டுச்சு. இருந்தாலும் உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். துணிஞ்சு கேட்டால் பாரு, உனக்கு நியாயப்பட்டது கேட்டில்லடா உன் தைரியம் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லை எடுத்தார். உன் வாழை பிடிங்கடான்னு. எனக்கு அதுக்கு தண்டனை தராம விட்டுறக்கூடாது. அந்த வாழை முனையில் வச்சு அந்த வில்லால் ஒரு குத்து குத்துறாரு. அப்படியே விரிஞ்சு போய் சிங்கவாளாக மாறிடுது. அதுதான் சிங்கவால் குரங்குகள். இன்றும் ஜுவாலஜிஸ்ட்டை கேட்டு பாருங்கள், சிங்கவால் குரங்குகளை மற்ற எந்த குரங்கினமும் தன் கூட்டத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. சிங்கவால் குரங்கு கண்டால் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அதை கட்டிச்சு குதறுவாமோன்னு பார்க்கும், எதிரியாக தான் கருதுது. இதே பல வானரங்கள் இருக்குது, அது கூட்டம் அது வாழும், எல்லை பிரச்சனையில் சண்டை போட்டுக்கும். மற்றபடி சிங்கவால் குரங்குனால
எலியும் பூனையும் மாதிரி பாம்பும் கீரி மாதிரி தான். உடனே போய் அதை அடிச்ச விரட்ட ஓடும். அதெல்லாம் சிங்கவால் குரங்கு அரிதாக போய்விட்டது. அப்போது அதுபோல் இந்த தீவிரவாதிகளுக்கு அயோத்தி ராமர் கோவிலை திறந்த மோடி அவர்கள் தர்மம் என்ற வில்லை எடுத்து அவர்கள் வாளை நசுக்கி அவர்களுக்கு ஒரு பனிட்டியாகவும் இருக்கட்டும், ரெஃபர்மேட்டியாகவும் இருந்து திருத்தி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நல்லா இருக்கா இந்த வீடியோலாம்? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு தர்மம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற நன்றி உணர்வு. நன்றி நேயர்களே, நன்றி.